செரண்டரி லைஃப் ஸ்டைல், மூவ்மெண்ட் இல்லாமல் உட்காருது. 6 hours ஒரு இடத்துல வேலை பார்த்தாலே அது ஒரு பேக்கெட் சிகரெட் ஸ்மோக் பண்ணது சமம். அதனால் நான் ஸ்மோக் பண்ணுறதில்லை, நான் ஹெல்த்தியாக தான் இருக்கேன்னு நினைக்க முடியாது. உட்கார்ந்த இடத்துல மூவ் பண்ணாமல் இருந்தாலே ஒரு பேக்கெட் ஸ்மோக் பண்ணது இருக்கிற யங் ஜென்ரேஷன் நிறைய பேர் சிஸ்டம் பேஸ்டு ஒர்க் பண்ணுறாங்க, உட்கார்ந்தே இருக்காங்க. அவங்களுக்கு அட்வைஸ் என்னென்னா 1 ஹவருக்கு ஒரு தடவை 2 நிமிஷம் நடந்துக்கோங்க தான் சொல்கிறோம் நாங்கள். ஓகே, அதை விட மார்னிங் வாக்கிங் 30 minutes மினிமம். எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது டாக்டர் இந்த உடற்பயிற்சி அப்படின்றது? எந்த அளவுக்கு தேவையான ஒன்றா இருக்குது? ஸ்மோக்கிங் எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது ஸ்மோக்கிங் கூட மோசமான விஷயம். அதனால் நம்ம எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தோம்னா ஸ்மோக் பண்ணதை விட டேஞ்சர் அதிகமாக இருக்குது நமக்கு. ஸோ ஸ்மோக் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணலாம், ரொம்ப மோசம், அது இன்னும் மோசம். அது அதனால் ஸ்மோக்கிங் நிறுத்துற வழி. எக்ஸசைஸ் அப்படின்னு நீங்கள் மீன் பண்ணுறது ஜஸ்ட் வாக் பண்ணால் கூட ஓகே தான். சிம்பிள். வாக்கிங் இஸ் தி ஓல்டஸ்ட் அண்ட் தி பெஸ்ட் எக்ஸசைஸ் டுடே. எவ்வளோ நேரம் பண்ணால் ஓகே? ஒரு மாடரேட் இன்டென்சிட்டியில், ஒரு மாடரேட் ஸ்பீடில் 30 minutes மினிமம் போகணும். ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்பீடாகவும் வேண்டாம். மாடரேட் இன்டென்சிட்டி. ஹை ஸ்பீடில் போய் 20 minutes போதும். 20 minutes போதும் ஒரு நாளைக்கு. அட்லீஸ்ட் 5 days a வீக் போதும். அது இது மினிமம்ங்க. மேக்ஸிமம் மாடரேட் ஸ்பீடில் 1 hour, அதுக்கு மேலே வேண்டியதில்லை. நோ நீட் ஆக்சுவலி. இதில் இன்னொரு டவுட் டாக்டர், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ரொம்ப வேகமாக நடந்தால் கூட 20 நிமிஷம் பண்ணால் போதும்னு. சம்டைம்ஸ் நல்ல ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, எக்ஸசைஸ் பண்ணுறவங்க ரொம்பவே எக்ஸசைஸ் பண்ணிட்டாங்கன்னா கூட கார்டியாக் அட்டாக் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. ஆமாம். அப்போ அது முடிக்கும் போது என்ன பண்ணுறது? அதுதான் வார்மிங் அப் ஃபேஸ் அண்ட் கூலிங் டவுன் ஃபேஸ்ன்னு இருக்குது. ஸ்லோ பிக்கப், கொஞ்சம் கூலிங் டவுன் ஃபேஸ் இருக்குது. ஹெவி ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். ஹார்ட் பேஷண்ட்னு தெரியாமல் ஓவர ஸ்ட்ரெயின் பண்ணால் அவளுக்கு ஹார்ட் டேமேஜ் ஆகி அட்டாக் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெகுலராக இப்போ எக்ஸசைஸ் பண்ணுற ஹேபிட் இருந்தால் கூட அது இருக்குன்றதுனால நம்ம செக்கப்ஸை அவாய்ட் பண்ணக்கூடாது. பண்ணணும். ஒரு தடவை பண்ணால் போதும். தென் ஒன்ஸ் இன் 3 years பண்ணால் போதும். ஸ்ட்ரெஸ் எடுத்துட்டிங்கன்னா நம்ம எதிர்பார்ப்புகள் அதிகமாக வச்சுக்கிட்டு, ஸ்ட்ரெஸ் அந்தளவுக்கு ஒரு ரோல் பண்ணுதா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுதுங்க. ஈவன் யங் பீப்புள் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு காரணங்க. அது எப்படின்னா, ஸ்ட்ரெஸ் இருக்கவங்க சரியாக ஸ்லீப் தூங்க மாட்டாங்க. சரியாக தூங்காமல் இருக்காலும் ஸ்ட்ரெஸ் வருது. ஸோ தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹார்ட்டுக்கு மட்டும் இல்லை, ஜாயிண்ட்டுக்கு, பிரெயினுக்கு, எல்லா உறுப்புகளுக்கும் தூக்கம் ரொம்ப முக்கியம். அப்போ தான் அது ரீஜெனரேட் ஆகுது. இறந்த செல்லாம் அழிஞ்சு ரீஜெனரேஷன் நடக்குது. அண்ட் மெட்டபாலிசம் ரீஜெனரேட் ஆகிறதுக்கு காரணம் நைட்டு ஸ்லீப் தான். ஸோ ரொம்ப முக்கியமானது என்னென்னா 7 hours மினிமம், 8 hours மேக்ஸிமம் ஸ்லீப் ரொம்ப முக்கியம். 7 hours குறைச்சி தூங்கினாங்கன்னா அவங்களுக்கு பிபி ரேஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, ரத்த கொதிப்பு அதிகமாக வாய்ப்பு இருக்குது, டயபெட்டிஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்குது, ஈவன் ஒபிசிட்டி அதிகமாக வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ட்ரபிள் வர வாய்ப்பு இருக்குது. 8 hours ஆப்டிமல் எடுத்துக்கலாம். மினிமம் 7 hours, மேக்ஸிமம் 8 hours. 9 hours மேலே தூங்குறவங்களுக்கு ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு இருக்குது, வேறு வியாதி வர வாய்ப்பு இருக்குது. ஆமாம் ஆமாம். படிப்பு யார் 9 hours தூங்குறது இல்லை. அவங்க எங்கே இருக்கும்போது தெரியாது அவங்களுக்கு. பட் ஏஜிங் ப்ராசஸ்லையோ ஆல்ரெடி அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா தே வில் லேண்ட் இன் ப்ராப்ளம். எகெயின் ஹார்ட் அட்டாக் சான்ஸ் அதிகம், பிபிக்கு சான்ஸ் அதிகம். ஸோ தூக்கம் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணுறது நிறைய மெத்தடுகள் இருக்குது. நம்ம யோகா, மெடிடேஷன்லாம் இந்தியா உலகுக்கு கொடுத்த பெரிய கொடை. அது அதை நம்ம மறக்காமல் நம்ம ஃபாலோ பண்ணோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது அந்த ரெகுலர் மெடிடேஷன் பண்ணுறதோ ஆர் சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணுறதோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்குதோ. இப்போ வாக்கிங் ரெகுலராக 1 hour போனவங்களே ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருக்காது, மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிரும். நிறைய மெத்தட் இருக்குது ஸ்ட்ரெஸ் ரிலீவிங்க்கு. அதுக்குன்னு கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, சைக்காலஜிக்கல் கேர் கொடுக்க மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. தேர் சிஸ்டம்ஸ் டு ஹெல்ப் தம்.